நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டிக்ஷனரிக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். டிக்ஷனரி அகராதின்றது என்ன? அகராதி கஷ்டமான ஒரு வேர்டுக்கு மீனிங் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புஸ்தகம். ஒத்துக்கிறேன். எது கஷ்டமானதுன்னு கேட்டேன், சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரெண்டு இடத்துலேயே கஷ்டமான வேர்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. அப்போ இதை எப்படி படிக்கணும்? இந்த டிக்ஷனரி ஏன் அப்படி மாற்றிட்டாங்க? கஷ்டமான வார்த்தைக்கு மட்டும் நீ எப்போ ஒரு தடவை வரும், அதை எடுத்து பார்த்தேன்னா உன்னுடைய அறிவு வளருமா? கண்டிப்பாக வளராது. நான் சொல்கிற மாதிரி போனேன்னா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாங்கள் 42 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீடியம் இருந்தாலும் நான் ஆராய்ச்சி பண்ணதை வெளியிட்டால் இங்கிலாண்டு நிற்கிறேன் இந்தியாவுக்கு. அது அப்புறம் சொல்கிறேன், என்னன்னு சொல்லி முடிச்சிடுறேன். அது இந்த டிக்ஷனரி எப்படி இருக்குதுன்றது, இந்த டிக்ஷனரி கஷ்டமான வேர்டுகளுக்கு மீனிங் எடுத்து பார்க்குறது மட்டும் இல்லை, இதை எப்படி படிக்கணுன்றதுக்கு விரிவாக விளக்குறேன். இதை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ கரெக்டாக அவர் சொல்கிறது